1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய குணாதிசயங்களையும் தன்மைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் அவருடைய வேதத்தின் மூலமாகவும் அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலும் அறிந்து கொள்கின்ற நாம் எல்லா விதங்களிலும் அவரிடமிருந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் நற்சாட்சியையும் பெறுகின்ற விதமாக செயல்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய விதி குடும்பம், உறவுகள், உத்தியோகம், பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் பாதிக்கின்ற விதமாக செயல்படும் ஒரு வாழ்க்கையில்தான் பரிசுத்த வெளிச்சம் பிறருக்கும் தெரியும்படி பிரகாசிக்கும். கர்த்தருக்காக நாம் எந்த அளவு நம்மை மாற்றி இருக்கிறோம் என்பது அதனால் விளங்கும். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் அந்தந்த வேலைகளில் கிடைக்கும். சில நேரங்களில் நாம் நியாயம் என்று நினைப்பதை கூட விட்டு கொடுக்க வேண்டியது வரும். சில நேரங்களில் நம்முடைய பார்வையில் நலமாக காட்சியளிக்கும் சில விஷயங்களை கூட நாம் வேண்டாம் என விட வேண்டியிருக்கும். தேவ ஆவியானவரோடுள்ள ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கும் எந்த ஒன்றையும் விட்டு விலகின்ற ஒரு வாழ்க்கைதான் பரிசுத்த வாழ்க்கை. அதுதான் பரிசுத்தரோடு வாழ்கின்ற வாழ்க்கை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.